இந்தியன் சைட் மதில் விழுந்துட்டு பழைய காலத்து மதில் அது அந்த போன கிழமை 50 லட்சம் ரூபா கொடுத்து கட்டி கொடுத்துருக்காரு. இல்லை இப்போ இது ஏன் இது நாங்கள் குடியுரிமை எங்கட காணி வளவண்டு கதை கேட்கல திடீரெண்டு பாலன் என்ன இதை இதை ஏன் சென்ற கோழியில் ஒரு பாசம் படித்தவர் அந்த இருக்கட்டும் நமக்கு என்ன சரி இருக்கட்டும். நான் கேட்குறேன் என்னன்னா இப்போ சிவாஜினி அவர்கள் முகங்காட்டி வந்தவர் சுட்டாரண்டு இந்த சொத்தெல்லாம் ஊரில் இருக்குது. அப்போ எனக்கு இலங்கை குடியுரிமை இல்லாட்டி லபக்கடி கொண்டு கேட்க வந்தவர் கதையுங்கோ. இல்ல இல்ல மோனா எங்களுக்கும் கணவருக்கு பெரிய சோட்டையெல்லாம் இருக்கிற இலங்கை குடியுரிமை எடுக்கணுமாண்டு நான் வீண் காசு கண்டு கொண்டு இருக்கிறேன் வீண் காசப்பாண்டு. ஆனால் அவருக்கும் காணி இருக்குது வீடு இருக்குது எனக்கும் காணி இருக்குது வீடு இருக்குது. ஆனால் போய் நான் எனக்கு அங்க போய் நிக்க கூட செல்வியக்கா சொன்ன மாதிரி தான் எனக்குன்ட்டு ஒரு வீடு இருந்தால் அது நீங்கள் அங்கால பாயிறீங்க. எத்தனையோ பேர் சொந்த வீடு இருந்தும் பக்கத்தில் ஹோட்டலில் இருந்துட்டு தான் காலமாக வீட்டுக்கு வர்றாக்கள் இருக்கிறோம். என்னுடைய நண்பர்கள் லண்டனில் உட்பட இப்போவும் அதைத்தான் செய்யணும். அதை விடுங்க. நான் கேட்டது என்னென்னா என்ன நம்பிக்கையில் சுவிஸ் பாஸ்போர்ட்டோட இலங்கையில் காணி வச்சிருக்கீங்க? இல்லை நீங்கள் நினைக்கிறீங்கள் முந்தி சொல்லுவோம் என்ன ஒரு சமூகத்தை சாட்டி ஒரு மொழி பேசுகிறாக்களை சாட்டி அவையில மூடையான்னு சொல்லுவோம். ஆனால் முழு மூடையாயினது நாங்கள் எல்லோரும். ஆனால் நாளைக்கு அவன் புத்திசாலித்தனமாக உங்களோட காணிகள் எல்லாத்தையும் ஒரு இரவுக்குள்ள எழுதி விட்டுருவாங்க மாற்றி. இல்லை புத்திசாலித்தனமா எழுதுறது சரி. ஆனால் நாங்கள் வரி கட்டும் பொழுது அவர்கள் எழுத முடியாதானே எங்களுக்கு அதுக்கு ஒரு செப்பரேட். உங்களுக்கு தெரியும் ஒரு சட்டம் எதிர்ப்பு சில காலத்துக்கு பிற்போட்டிருக்கு அந்த சட்டம். அதாவது அது வேற நிபந்தனை. நீங்கள் குறிப்பிட்ட காலத்துக்கு மேலாக நீங்கள் அங்கே அந்த உரிமையை பொறுப்பு அதில் கூட வரின்றது ஒன்று உண்மை. ஆனால் உங்களுடைய இருக்கலாமே தவிர நீங்கள் விற்க உங்களுக்கு உரிமை இல்லை. கேட்கல சிவாஜினர்களே. இல்ல கணவருடைய அக்கா கனேடியன் புத்தகத்தோட இருந்து கொண்டு அவருடைய காணியை வித்தவா. எப்படி விற்கலாம்டா தரகருக்குள்ளால வித்து, அதாவது அட்டர்னி ஆஃப் லோ என்று சொல்லி இன்னும் ஒருவருக்கு பவர் ஆஃப் அட்டர்னி என்றால் அவருக்கு ஒரு பொறுப்பை கொடுத்து. ஆனால் இப்போ எங்களுடைய ஒரு உறவு இப்போது உடலால் இல்லை. அவருடைய உயிராய் வைத்திருந்த ஒரு பெரிய வளவும் உங்களில் சிலருக்கு இந்த கதை தெரியும். ஏனென்னா உங்களுடைய உறவினர்கள் அவருடைய கதையை அவருடைய சொந்த அண்ணனுக்கு பவர் ஆஃப் அட்டர்னி கொடுத்திருந்தார்கள். சரியா? அந்த அண்ணனே விற்று காசெல்லாம் ஆக்கிட்டார். கனாலத்துக்கு ஒன்றும் காசு எப்படி ஆக்கினவர்ண்டா 10 ரூபாய்க்கு விற்றுட்டு 2 ரூபாய்க்குத்தான் விற்றதுண்டு தங்கச்சிக்கு கணக்கும் காட்டியாச்சு. அதெல்லாம் அது எங்களுக்கு தெரியுதான். எங்களுக்கு தெரியும். ஆனால் எங்களுக்கு மட்டும் நடக்காது. சொந்த ஒரு கணவன் காணியே மனைவி போய் நாங்கள் வெளிநாட்டுல இருக்கிறோம். எங்களோட காணி பாதுகாப்பா இருக்கிறதே உடன்பிறப்புகள் பக்கத்துல இருக்கிறபடியா இல்ல. நான் சொல்றது உரிமம், உறுதி. உரிமமா? உரிமம் அது இருக்கும், காலம் முழுக்க இருக்கும். எத்தனை பேர் விடுமுறைக்கு போய் தண்டை வீடாண்டு இருந்து குடிச்சு கழுவி சாப்பிட்டுட்டு இங்க வரையினோம். ஆனா எத்தனையோ வருஷத்துக்கு முன்னே தம்பிக்காரன் தண்டை பேர்ல எழுதிட்டான். இது இப்பவும் தெரியாம போய் வராங்க. என்ன ஒவ்வொரு முறையும் போய் தம்பி அந்த உறுதியேடுன்னு கேட்க போறீங்களே. என்னுடைய இரத்த உறவு மிக வருத்தத்துக்கு ஆளாகினது. அவருக்கு கிடைச்ச ஒரு சீதன வீடு காணியோட நகரத்துக்கு கிட்ட. அதை சுருக்கமாக சொல்கிறேன். அதில் அவருடைய மனைவியினுடைய அம்மாவின் தங்கை சிற்றன்னைக்கு அந்த வீட்டில் இருங்கோண்டு விட்டவேல் வாடகையெல்லாம் வாங்கல. சரியா? ஏதோ ஒரு காரணத்துக்காக அது என்னென்னு தெரிய விற்கவோ இன்னும் தெரியல போய் அங்கே தேடினா அவர்கள் இவர்களை சந்திக்க மறுத்து விட்டார்கள். பிறகு தேடி கச்சேரிக்கு போனால் கிண்டி எடுத்தால் இந்த முகவரியில் இருக்கக்கூடிய பிரதியை காசு கொடுத்து எடுத்துட்டோம். அவை இந்த பேரில் இல்லை, அந்த சிற்றன்னை என்ற பேருக்கு மாற்றி கனகாலம் ஆயிடுச்சு.
இது மட்டுமில்ல, சிற்றென்ன குடும்பத்தை பிள்ளைகள் எல்லாரையும் இலவசமாக இருக்க விட்டது மட்டுமில்லை, அது பிள்ளைகளுடைய படிப்பு செலவுக்கும் இந்த மச்சான் தான் பார்த்து கொண்டு வந்தவர். அதுக்கு பிறகு அவர்களுக்கு எதிராக வழக்கு போட்டு இட்ட வரைக்கும் ஒவ்வொரு முறை அங்கே போனோடனேயும் ஆஸ்பத்திரியில் போயிருந்துருவார். ஏலாது. இப்போ கடைசியாக கனவேர் சொல்லி, அப்போ அவர் சொல்லியிருக்கிறார், அவரும் இங்கே நல்லா இருக்கிறார், இங்கே 3-4 வீடெல்லாம் இருக்குது. ஆனால் அவர் சொன்னார் என்னென்னா, இது அடாத்தா செய்து போட்டணும், இவ்வளவு நம்பிக்கை துரோகம். அப்போ தான் ஊராக்கள், அந்த யாழ்ப்பாணத்தில் ஊராக்கள் சொல்லியிருக்கணும், இது என்ன நம்பிக்கை துரோகம், இதை விட கிழிஞ்ச கதைகள் ஏராளம் உண்டு. இப்ப 2 வருஷமா ஒரு அப்ப இப்படி நீங்க கதைச்சதால இந்த கதை வந்த சிவாஜினி அவர்கள் எந்த சௌரங்கள் சூழல்ல ஜெயம் தங்கராஜ் அவர்களையும் இழுத்துட்டது கதையண்டா இது சுவாரஸ்யமா தான் இருக்க போது அது சொல்லி முடிச்சிடுறேன். சிவாஜினி அவர்கள் உற்ற உறவு 2 எருதரும் இல்லை உலகில. பணத்துக்கு முன்னால், சொத்து சுகத்துக்கு முன்னால் ஒரு உறவும் இல்லை உலகத்துல. இது நீங்கள் கிணத்து தவளை மாதிரி. இப்போ நீங்கள் அடிக்கடி இலங்கை போய் வாரீங்க, நான் 26 வருஷமா இலங்கைக்கு போயில்லை, இலங்கையே மறந்தே போச்சு எனக்கு. அப்படி இருந்தும் அனுபவங்களை பெற்றிருக்கிறோம் என்ன சூழல்ல. சரியா? அவனுடைய நாளைக்கு நாளைக்கு வந்து அப்ப எனக்கு மட்டும் நடக்காதுன்றது. இதை விட நீங்க 3 லட்சம் ரூபாயை கட்டி நீங்க இரட்டை குடியுரிமை பெற்று சந்தோஷமா இருங்க. அதுக்கு பிறகு யாரும் ஏமாத்தி வாங்கிட்டா ஒன்றும் செய்யலாது. அது அது அரசியல் கொலை. நீங்கள் இது நம்பினவன் ஏமாத்தினா நீங்க தொலைஞ்சு போவீங்க. அது என்னன்னா, அந்த பொது இடங்கள்ல காணி பண்றாக்களுக்கு வீடு கட்டி இருக்கு, அந்த உள்ள அந்த பழைய ஆக்கள் முடியணும் இல்லையா? இல்ல அது வேற. நான் சொல்றேன், நாங்க நம்பின ஆக்கள் எங்களை மோசம் செய்த இரட்டை குடியுரிமை தான் இந்த கதை வந்தது. அப்ப அந்த அந்த இதை நீங்க விரும்பினா எடுங்க. இப்ப நான் எடுத்து புண்ணியம் இல்லை, நான் போறதும் இல்லை, எனக்கு ஒரு துண்டு புல்லும் இல்லை அங்க. சரியா? அப்போ எனக்கு தேவையும் இல்லை, இருந்தாலும் நான் போக மாட்டேன். ஏன் இவ்வளவு காலம் நீங்கள் எல்லாரும் அரசியல் காய்ச்சிட்டு இப்போ 16 வருஷம் வேறையா ஓஞ்சிருக்கிறீங்க. நான் அன்றைக்கு சொன்னது இந்த வரைக்கும் நிறைவேற்றுறேன். இந்த எலும்புக்கூடுகளுக்கு மத்தியில் நான் கால் மிதிக்க எனக்கு விருப்பம் இல்லை. காரணம், அது அந்த யுத்தம் நடந்து கொண்டிருக்கிற காலத்திலே ஈஸ்வரனாக்கு ஞாபகம் இருக்கும். இது நான் 2006ஆம் ஆண்டு மாவீரர் தினத்தில் அன்று எடுத்த தலைப்பு. இது எலும்புக்கூடுகளின் மேல் ஏற்றப்படுகிற சுதந்திர கொடியை நீங்கள் மிதியுங்கள், நான் மிதிக்க மாட்டேன். அப்போ 2006 இந்த தமிழீழம் ஐக்கிய சபையில் வரப்போகுதுன்று தானே வைகோபால் சாமி உட்பட எல்லாரும் அந்த காசு ஏற்றவியல். அவ்வளவு ஏமாளிகள் ஆயினோம். ஆனால் நீங்கள் எல்லாரும் மறந்து போய் இப்போ அங்கே போய் ரியோவில் ஐஸ்கிரீம் குடிக்கிற கதையை பற்றி சொல்லிக்கிட்டு. நான் ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். எங்கண்ட ஐரோப்பாவிலே இருக்கிற வெளிநாட்டு தமிழர்கள் ஒரு பொருளாதாரத்தையே கட்டி எழுப்பக்கூடிய பலி இருக்குது. எங்கண்ட ஐரோப்பிய தமிழர்கள் அவ்வளவுத்துக்கு பலமாகிட்டார்கள். அப்ப இவர்கள் எல்லாம் எங்கட நாட்டுல போய் பொருளாதாரத்தை கட்டி எழுப்பினால் இவ்வளவோ உங்களோட நாடு முன்னேறதுக்கு வாய்ப்பு அதிகம். இப்பதான் அந்த ஸ்டேடியம் பாசல்ல எடுத்துனாங்க. இந்த ஆகஸ்ட் 2ஆம் தேதி திருப்பி 3 நாளைக்கு ஸ்டேடியத்தை பாசல்ல ஹயர் பண்ணிட்டோம். எங்க பொருளாதாரம் இருக்குது. ஒரு பெரிய ஃபுட்பால் ஸ்டேடியத்தையே நாங்கள் வாடகை கொடுத்து வாங்குற அளவில் 10 தமிழர்கள் சுவிஸில் இருக்கிறோம் தானே. இல்லைன்னு இல்லை, நாங்கள் கதை திசையை மாறாமல் இருப்போம். இந்த நம்பிக்கை துறவும் இரட்டை குடியுரிமை வணக்கம் செய்வார்களே சேதகராஜ் அவர்கள் வாங்க. வெளிநாட்டு தமிழர்கள் இலங்கைக்கு போறதால அவனுக்கு பொருளாதார வீழ்ச்சி அடையாமல் இருக்குது விளங்குது. அவன் ரெட்ட குடியுரிமை எடுக்கிறத காசை குறைச்சான் என்றால் அவனுக்கு ரெட்ட குடியுரிமையிலேயே நியாயமான காசு அவன் உழைச்சிருவான் இலங்கை அரசாங்கம். ஒரே ஒரு கேள்விதான், உங்களோட ஒரு காணி இந்த 3 லட்சத்துல எத்தனை பங்கு? இல்ல, நான் 3 லட்சத்தை ஏன் அவன் குறைக்கணும்? இனி அதுவும் பிரேமதாசங்கிற ஒரு அரசியல்வாதி ஆட்சி புரிஞ்ச காலத்துல லண்டன்ல 4000 பவுண்ட்ஸுக்கு அதிகரிச்சு பிறகு சிங்களாக்கள் ப்ரெஷர் பண்ணி குறைச்சி விட்டவங்க 2000.
ஆனா 3000 உங்களோட 10 காணியில ஒரு காணி 10 பிள்ளையண்டா மன்னிங்க சும்மா தோராயமா சொல்றேன். அதுல ஒரு காணின்ற ஒரு 8ல் ஒரு பங்கு கூட 3 லட்சம் வர 8ல் இல்ல 80ல் ஒரு மடங்கு கூட. 5 லட்சத்துக்கு கிட்ட போகுது. நீங்க அதை மிச்சம் பிடிச்சிட்டு காணிய சௌரங்க காப்பாத்து மன நம்பிக்கையில மடிஸ்வில்ல உட்கார்ந்து இருக்கிறீங்க. இல்ல இப்ப செல்லியரளி சொல்லுங்க, நீங்க இப்ப போயிட்டு வந்தீங்க, என்ன நடக்குது அங்க ஊர்ல, என்ன நடக்குது கதை? திருப்பி இறங்கிட்டீங்க. சரி பேசுவோம். வணக்கம் ஜெயந்த் தங்கராஜர்களே, நீண்ட காலத்துக்கு வணக்கம். நீண்ட காலத்துக்கு பிறகு சந்திச்ச மாதிரி ஆனா கேட்டுக்கொண்டே இருப்போம். இந்த கொஞ்சம் சூமில்ல தானே எல்லாருக்கும் ஒரு இரும்ப வந்து இப்ப 3 கிழமை ஆகுது இருக்கு போகுது இல்ல. வந்திருக்கு. மற்ற இந்த நீங்க இந்த காணி பெறுமதி 1 கோடிக்கு மேல இன்டர்நெட் கொஞ்சம் இதா போகுது. உங்களோட இன்டர்நெட் விட்டு தான் வருது செல்லியர்கள். இந்த இடத்தை விட்டு நீங்கள் அல்லது மொபைலுக்கு மாறுங்க. வைவே தானே, அதை நிப்பாட்டிட்டு டக்கண்டு எடுத்தா டக்கண்டு அது இது பண்ணும், திருப்பியும் வரும் பழைய நல்ல இதா வரும். டெலிமோனே அப்படி செய்யலாம். இந்த பிபிஏ தாண்டு விட்டா இதாண்டு திருப்பி போடுறான் டாக்குன்னு. மற்ற என்னடா நீங்க இந்த இதை பற்றி கழிச்சிருங்களானே. இப்ப என்ன பொறுத்தளவுல இப்ப இங்க இப்ப கொலண்டை பொறுத்தளவுல செய்யலாம் நினைக்கிறேன். கூடுதலா நேஷனாலிட்டி எடுத்து வச்சிருக்கணும். ஜெர்மன்ல இல்ல, அவை அந்த நீல புத்தகத்தோட இருக்கிறார்கள். வீடு கட்டி முடிச்சுட்டாங்க கன பேர். இப்ப ஜெர்மன்ல சுவிஸ்ல எல்லாம் நல்ல சிஸ்டம். அவைய இப்ப நேஷனாலிட்டி எடுக்காட்டி அங்க அவையில ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அந்த வேலை செய்யறது அங்கட இபிஎஃப் அந்த மாதிரி அதை எடுத்துக்கொண்டு அங்க போய் நல்ல சும்மா வாழலாம். இப்ப 67 மட்டும் அடிச்சு கொடுக்க வேண்டிய தேவை இல்லை இங்க. அப்ப சுவிஸ்காரருக்கு நல்ல ஒரு இது இருக்கு. நேஷனாலிட்டி எடுக்காம எங்கட இதோடைய இருந்தா அந்த கடைசி நேரத்தில் அந்த இபிஎஃப் மாதிரி அந்த அவ்வளவு காசையும் எடுத்துக்கொண்டு போய் அங்க ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். இப்ப நாங்க நீங்க நல்ல வடிவா வாழலாம் அங்க போய். என்ன பதில நான் பறஞ்ச மட்டும் இல்ல. இப்ப ஒரு தகவல் சிவாஜினி அவர்கள் போயில்லாது அவையில் குடியுரிமை இங்க பெற்றுட்டோம். அப்ப அவே செய்யல, அவைக்கு அந்த கட்டின வரி திரும்பி பெற முடியாது. அதான் நாங்க விட்ட பிள்ளையோ என்னவோ சரியில்லை, உடனே நாங்க நேஷனாலிட்டிக்கு பாஞ்சது. அதால இப்ப 67 என்னண்டா பிள்ளை என்று சொல்ல இயலாது. நாங்கள் கடந்த காலங்கள்ல எல்லாம் எங்களுடைய பெரும்பாலான உறவு முறைகளையும் தேவைகளும் இருந்தது ஐரோப்பிய நாடுகளுக்கு. லண்டனுக்கு போறோண்டா விசாவுக்கு அலையணும், கனடாக்கு போறோண்டா விசா எடுக்கிறதுக்கு எங்க போகணும், பிரான்ஸுக்கு போகணும். இந்த அலைச்சல் பிழைச்சலின் காரணமாக இங்கே இருந்த தமிழர்கள் எல்லோருமே உடனடியாக சுவிஸ் பாஸ்போர்ட்டை எடுப்பதற்குரிய நடவடிக்கைகள் ஈடுபட்டாங்க. ஏன்னா இலங்கைக்கு வருஷத்துல 2 வருஷத்துக்கு ஒருக்கா போறான். ஆனா லண்டனுக்கு திடீரென்று போக வேண்டிய தேவை வருது, கனடாவுக்கு போக வேண்டிய வருது. இப்படியா நேரத்துல விசாவுக்காக அலைஞ்சு திரிகிற கஷ்டத்தை விட்டுட்டு உடனடியாகவே நாங்கள் இந்த புத்தகத்தை எடுத்துட்டோம்ட்டா எங்களுக்கு நிம்மதி, நாங்களும் எங்களை பள்ள செய்யலாம். லண்டன் கூடுதலாக எல்லோரும் லண்டனுக்கு நாங்கள் எல்லாம் லண்டனுக்கு அதிகமாக போற தேவை. இப்ப பாருங்க, ஜெயமண்ணா சொல்ல வலிக்கிட்ட கதை அண்டே நீங்க லண்டனுக்கு 4 தரம் போறது முக்கியமா, ஒரு 2 லட்சம் பிராங்க் அப்படியே கட்டின வரியை திருப்பி எடுக்கிறதுன்றா அவர் காய்ச்சி கொண்டு வந்தார். வரி என்றதை விட தேவை அதிகம் இருந்தது. எங்களுடைய சுவிஸ் பாஸ்போர்ட் வேல்யூட்டும் எங்களுக்குமே நான் என்ன பொறுத்தவரையில சொல்றேன், இன்றைக்கும் தான் ஸ்ரீலங்கா புத்தகம் ஒன்றை வச்சிருந்து நாங்க ஒருக்கா போறதை விட இந்த சுவிஸ் பாஸ்போர்ட்டோட இப்ப நாங்க எங்க இருந்தாலும் போக்குள்ள விசாவோடய போய் வருவோம். பாஸ்போர்ட்டே காட்ட தேவையில்லை. ஆக லண்டனுக்கு வரக்குள்ள மட்டும்தான் பாஸ்போர்ட்டை காட்ட போறோம். இங்கே நாடை விட நீங்க இப்ப ஸ்ரீலங்காவுக்கு போனாலும் இப்ப இவங்கட பாஸ்போர்ட் இருந்தா கொஞ்சம் அது எங்களுக்கு ஒரு செக்யூரிட்டி. அது இதை நான் அப்படின்னு கேள்விகள் கேட்டவங்க எல்லாம் இப்ப ஸ்ரீலங்கா பாஸ்போர்ட் சொன்னா அவன் என்ன செய்யலாம்ன்ற முறையெல்லாம் பல பேர் எடுத்தவி. அதுவும் ஒரு காரணம் இருக்கு. ஆனா நான் என்ன சொல்றேன்னா இப்ப உங்களோட சுவிஸ்காரர் கன பேர் இப்ப இந்தியால பக்கம் இருந்து வந்தாக்கள், இப்ப பூனரியோ அங்கால இருந்து வந்தாக்கள் நம்ம தோட்டங்களே செய்யணும். சில பேர் ஒரு நல்ல வாழ்க்கை. நான் திருப்ப சொல்றேன், இப்ப இங்க நாங்க இனி பென்ஷன் சொன்னா நான் சொல்றேன் பென்ஷனுக்கு போறேன். நான் ஸ்ரீலங்காவுக்கு 67 வருஷமும் 8 மாதமும் நான் வேலை செய்யணும். அப்ப அதுக்கப்புறம் எனக்கு பென்ஷன் 100% கிடைக்கும். இப்ப நான் 65க்கு எடுத்தாலும் எனக்கு 70% 80% சம்பளத்துல இருந்து 70% என்னமோ வரும்.
ஆனா அது அங்க தாராளமா காணும். அதுக்கு பிறகு நான் அங்க போய் இருப்பேனாண்டதான் கல்வி என்னண்டா வருத்தங்கள் 4-5 வந்து வேண்டா. நேற்றைக்கு ஒரு ஆள் இங்கே இருந்து போனவர் எடுத்தவர், அவருக்கு வயது 67 ஆகுது. நான் இனி திருப்பி வர போறோம், நீங்க இதுகள் கூடிக்கொண்டு இருக்கு, செலவுகள் கூடிக்கொண்டு இருக்கு வருத்தங்களால. இப்ப யூரின் என்ன அந்த இது அந்த பிரச்சனையெல்லாம் வந்துட்டு கேணியா இந்த இது வந்துட்டு எனக்கு கஷ்டமா இருக்கு, இங்கதான் திருப்பி வர. ஏன்னா அவர் நான் ஓய்க சொன்னவர், நான் திருப்பி இங்க வருவேன் கொள்ளாண்டு கண்ட மாதிரி ஒரு வழி இதுதான் போனவர். அப்ப அப்படி கேட்கிறேன். அப்ப நான் அவருக்கு சொன்னா நான் எல்லாம் தான் அங்க வேற இருக்கிறேன், நீங்க எப்படி சொல்றீங்கன்னு சொல்ல அவர் நிலைமையில சொன்னேன். மற்ற இன்னொன்று இப்ப நான் போனாலும் இல்லை, இப்ப கூடுதலான ஆக்கள் நீங்க நெசல்ட்டி எடுத்தவே கூட வீடுகள் எல்லாம் நல்லா கட்டி இருக்கணும். காரணம் என்ன சொல்லணும்டா, நாங்க இங்க இந்த இருக்கிறது